ஃபர்ஸ்ட் ஒன், விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. ஓகேவா, 3 மீட்டர்ஸ் வரையும் அது வந்து டயமீட்டர்ல வளருமா. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அளவு அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. ஓகேவா, அந்த லீஃப் வந்து எப்படி இருக்கும், 45 கிலோ வரையும் தாங்கும். பேர் பார்த்துக்கோங்க, விக்டோரியா அமேசானிகா அப்படின்றது. ஓகேவா, பிரைட்னஸ் கம்மி பண்ணவா, ஒரே நிமிஷம். ஸோ ஓகே, பிரைட்னஸ் இப்போ கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் விக்டோரியா அமேசானிகா அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ கம்மி பண்ணிடுவாங்க பிரைட்னஸ் மட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பூவின் அடிப்படையில வந்து தாவரங்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, பூக்கும் தாவரம், பூவா தாவரம் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, அதுதான் இந்த பேஸ்ட் ஆன் தி ஃப்ளவர் பிளான்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 groups, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் 2 வகையா பிரிச்சுறாங்க. ஓகேவா, அதே போல விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்கள் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து அந்த சீடு எப்படி ஒரு பிளான்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு அது 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஞ்சியோஸ்போர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள். இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்திருப்போம். ஓகேவா, ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா, சோ அதனாலதான் நம்ம டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஓகேவா. இப்ப பிரைட்னஸ் கரெக்டா இருக்கா? பிரைட்னஸ் இப்ப ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம் இது நம்ம ப்ரீவியஸ் பார்த்துப்போம். அதனால தான் டூ யூ நோவை எப்பயுமே நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிறது. ஏன்னா எங்க இருந்து கொஸ்டின் வருதுன்னு தெரியாது. ஸோ சயின்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஏரியா எது எடுக்கலாம் அப்படி கொஸ்டின்னா டூ யூ நோல இருந்து எடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ எப்பயுமே சயின்ஸ்ல வந்து டூ யூ நோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எப்பப்ப டைம் கிடைக்குதோ. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மைண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபேக்ட்ஸா இருக்கும், அங்கங்க படிப்போம், கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால எப்ப ஃப்ரீயா, அதாவது ரொம்ப ஒரு விஷயத்த போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பிரெயின் ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அந்த டைம்ல இந்த மாதிரி டூ யூ நோ ஃப்ரீ டைம்ல டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் பாருங்க. ஓகேவா, கிளியரா தெரியலையா? ஆக்சுவலி இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கட் பண்ணி எடுத்திருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு பிளர் மாதிரி தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் தெரியுதா? அது நம்ம கட் பண்ணி என்லார்ஜ் பண்றதுனால உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கும். நான் வேர்ட்ஸ் சொல்றேன், ஸ்கூல் புக்கு டேர்ம் 1ல இருக்கு. ஓகேவா, ஸோ வந்து அடுத்த தடவை நம்ம கிளாரிட்டி, இது ஆக்சுவலி கரெக்டா மேக்ஸிமம் கிளாரிட்டியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? சோ ஓகே, சோ வந்து 2 விஷயம். அதுதான் விதை எண்ண அடிப்படையில் 2 வகையா பிரிக்கிறாங்க, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா விதை என்ன இருக்கும், உள்ள மூடி இருக்கும், உள்ளுக்குள்ள புதஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள விதை இருக்கும். மாம்பழம் எடுத்துட்டோம்னா விதை எங்க இருக்கும், வெளிப்புறமா தெரியாது. அந்த ஃப்ரூட் எல்லாத்தையும் அந்த பல்ப் எல்லாம் தாண்டி நடுவுல இருக்கும். அதுதான் ஆஞ்சியோஸ்பெர்ம், மூடிய நிலையில இருக்கும் அந்த சீடுன்றது. அதே போல வந்து திறந்த நிலையில வந்து விதைகள் இருக்கும். அது அப்படி இருந்துச்சா வெளியிலேயே தெரியும், சீடு வந்து வெளியில இருக்கும். அந்த எது சொல்லலாம், எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் எடுத்தோம்னா சீட்ஸ் வந்து வெளியில தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ் வித் ஃப்ரூட்டுக்குள்ள இருக்காது, ஃப்ரூட்டோட வெளிப்புறத்துல இருக்கும், வெளியில தெரியற மாதிரி இருக்கும் கொட்டை. சோ அதுதான் எதுனா ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹாய் ராக்கி, ஹாய் சித்தத், ஹாய். ஓகே, சூப்பர் சித்து, சூப்பர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தாமரை இலை காம்பில் உள்ள காட்சி இடைவேளிகள் அவை நீரில் மிதக்க வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அத பெட்டியோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அமைப்பு. அந்த தாமரை இலை தண்டுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி குட்டியா போர்ஸ் இருக்கும். ஓகேவா, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த 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 ஏர் ஸ்பேஸ் தான் என்ன காரணம், தாமரை இலைகள் வந்து அந்த ஸ்டெம் வந்து மேல மிதந்து நிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பெட்டியோல்ஸ் அப்படின்ற அமைப்பு தாமரை இலை காம்பில் உள்ள காட்சி இடைவேளைகள், ஏர் ஸ்பேசஸ் அவை நீரில் மிதக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வெறும் காட்சி இடைவெளிகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல ஏர் ஸ்பேஸோட சேர்த்து பெட்டியோல்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, எந்த அமைப்பு இருக்கனால தாமரை இலை தண்டுகள் வந்து மிதக்குது அப்படின்னு கேட்டா பெட்டியோல்ஸ் அப்படின்ற உறுப்புனால. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
அடுத்து பாத்தீங்கன்னா உலகில் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதி தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பிளர் அடிச்சுதான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இதோட கிளாரிட்டியா எப்படி வருதுன்னு. ஓகே, நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. ஓகேவா? அதோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6650 கிலோமீட்டர். ஓகேவா? இந்தியாவிலே மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை நதி. அதோட நீளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2525 கிலோமீட்டர். ஓகேவா? நைல் நதி வந்து 6650, கங்கா வந்து இந்தியாவிலே நீளமானது 2525. 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர் சூப்பர் சித்து. ஓகே, அடுத்த கொஸ்டின். The first land plant appeared around 470 million years ago. They were Moses and liverworts அப்படின்னு சொல்லுங்க. அமேசான் ரிவர். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? 4470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள், லிவர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து 470 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே தோன்றின பிளான்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? லிவர் ஓட்ஸ் மோசஸ் அப்படின்றதுதான். இது மாஸ்கள், அதுக்கப்புறம் வந்து லிவர் ஓட்ஸ்கள். இதுதான் வந்து 470 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த பிளான்ட்ஸ். ஓகே, ஒரு தாவரங்கள். ஓகேவா? தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலை, அந்த காடுகள் இருக்குல்ல, மலை காடுகள், அதுதான் நம்ம எர்த்துக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குல்ல, அதுல பாதி அளவை எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அமேசான் நதி தான். நமக்கு அமேசான் காடு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலை காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்திக்கின்றன. ஓகேவா? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இன் சவுத் அமெரிக்கா produces half of the world's oxygen supply. ஓகேவா? இதுதான். ஓகே, சூப்பர். கங்கை சொல்லிருக்கீங்க ஷர்மிலி, சூப்பர் சூப்பர். சோ ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? மணல் குஞ்சுகளாலான மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணை கண்டத்தில் உள்ளது. ஓகேவா? இதன் ஒரு பகுதி எங்கெங்க இருக்கு, அதாவது எல்லை சொல்லியிருக்காங்க. தார் டெசர்ட்டோட அந்த பார்டர்ஸ் இருக்கும்ல, அது சொல்லியிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல கொஞ்சம் இருக்கு. நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருக்கு, அதாவது வடமேற்கு இந்தியாவில கொஞ்சம் இருக்கு. மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. கிழக்கு பாகிஸ்தான்ல எங்கன்னா பஞ்சாப்லயும் சிந்து மாகாணத்திலையும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்கெங்க அதாவது தார் பாலைவனத்தோட பவுண்டரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல கொஞ்சம் இருக்கு. ஓகே, ஒரு பகுதி ராஜஸ்தான்ல இருக்கான். அதுக்கப்புறம் வடமேற்கு இந்தியாவில இருக்கு. பாகிஸ்தான்ல வந்து 2 இடத்துல அதோட எல்லை வருது. பஞ்சாப்லயும் சிந்து மாகாணத்திலயும் வருது. ஓகேவா? அதுதான். பாகிஸ்தான்ல எந்தெந்த இடத்துல தார் டெசர்ட் வருதுன்னு கேட்டா பஞ்சாப்லயும் சிந்துலயும் இருக்கு. ஓகேவா? இங்க இந்தியால வந்து ராஜஸ்தான்லயும் வடமேற்கு இந்தியாலயும் இருக்கு. ஓகேவா?